சாயங்காலம் ஒரு சங்கீத் மாதிரி அவளுக்குள்ள ரிலேட்டிவ்ல நிறைய எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு நாட்டியம் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு பாட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா வெளியூர்ல போயிடுறாப்ப வெளிநாட்டுக்கு போயிடுறான். அவெல்லாம் வரும்போது இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அவ அங்க என்னெல்லாம் பண்றா, எப்படி நடந்துக்கிறா, அந்த கண்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒருத்தர் பேசிக்கிறதுக்குள்ள டைம் அந்த ஈவினிங் டைம் கிடைக்கும். அதனால ஜாலியா இருப்பா. உறவுகளை பலப்படுத்தும் தான் இருக்கும். முடிஞ்சுதா? அப்ப மூணாவது என்னன்னா அன்னைக்கு சாயங்காலமே ரிசப்ஷன், வரவேற்பு அப்படின்னு வைக்கிறா உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் வரவேற்பு வைக்கிறவாளும் இருக்கா, கல்யாணத்துக்கு முதல்ல வரவேற்பு வைக்கிறவாளும். அப்ப அவளுக்கு என்னெல்லாம் வரவேற்புக்கு வைக்கணும், சீர்பட்சணம், பொண்ணாத்துல சீர்பட்சணம், பையனாத்துல சீர்பட்சணம், அப்புறம் ரிலேட்டிவ் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பா. தாம்பூல பை அது கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நாங்க இந்த கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு திருப்தி இருக்கும்.